வெற்றிகள் நமக்கு தான். அடுத்தும் எங்க அண்ணன் சூரிய வெளிச்சத்துல வந்து உட்கார போறாரு. நம்ம எல்லாருமே சேர்ந்து அவரை உட்கார வைப்போம். உறுதியா இன்னைக்கு சொல்லிக்கணும். நிச்சயமா மொத்த வெற்றிகள் நமக்கு தான். அடுத்தும் எங்க அண்ணன் சூரிய வெளிச்சத்துல வந்து உட்கார போறாரு. நம்ம எல்லாருமே சேர்ந்து அவரை உட்கார வைப்போம். உறுதியா இன்னைக்கு சொல்லிக்கணும். அதாவது எங்க அறநிலைத்துறை சேகர் பாபா இருக்காங்க. இப்போ சொன்னாங்க ஸ்கூல்ஸ் காலேஜ் எல்லாமே. இது வந்து நம்ம அண்ணன் வந்து ஏற்கனவே வந்து பெண்களுக்கு எல்லாம் 1000 ரூபா கொடுக்குறாரு. படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற கல்லூரியில் படிக்கிற எல்லா குழந்தைகளுக்குமே அவங்களுக்கும் 1000 ரூபா கொடுக்குறாங்க. 10ஆவதுக்கு வெளிநாட்டுக்கு சென்று நீங்கள் படிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக அவங்கள கையை கோத்துட்டு வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் எந்த அரசு பண்ணுச்சு? எங்கள் அண்ணனோட அரசு தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் வந்து அழகாக நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் போனீங்கன்னா எங்கெங்கே என்னென்ன சொத்து கடவுளோட சொத்து இருக்கோ அது எல்லாமே பப்ளிக்காக பாருங்கப்பா, நீங்கள் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆட்சி, நல்ல ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்களை வந்து உண்மையிலே வாழ்த்த வயதில்லை, எல்லாரையும் சேர்த்து வணங்குறேன். நன்றி, வணக்கம். இப்படி ஒரு நல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்தது. தேங்க்யூ ஸோ மச். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.